ஹலோ ஆல் 10 நிமிஷம் போதுங்க. நல்ல சுவையான ஒரு மோர் குழம்பு ரொம்ப குயிக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு 2 கப் அளவுள்ள தயிர் எடுத்திருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இவங்க கூட பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. தேவைக்கேற்ப நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 சுற்றி சுற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தயிர் நல்லா கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா காஞ்ச பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5, 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாங்க. தாளிக்கும் போது எப்பயுமே ஃப்ளேம் லோவில் இருக்கணும். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 2, 3 பூண்டு பல்லையும் இது மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்திற்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேமை அதிகமாக வைக்காமல் லோவில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த மோரை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. மோரை நம்ம கடாயில் சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வச்சோம்னா மோர் குழம்பு திரி திரியாக வந்துடும். அதனால் உடனே ஆஃப் பண்ணிடணும். தேவைக்கேற்ப உப்பு சேர்ந்து விட்டு கலந்து விட்டோம்னா நல்ல ஒரு சுவையான நம்மளோட மோர் குழம்பு ரெடிங்க. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வெறுமனே குடிக்கிறதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.